தாவேக்கா அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் நடக்குது. முதல்ல இந்த ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போய் திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ரெண்டாவது, இந்த வெற்றியை அவங்க யாருமே எதிர்பார்க்கவில்லை, ஜீரணிக்கலை. இன்னைக்கு வரைக்கும் 35% யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்தில் 108 சீட்டு அப்படிங்கிறது இன்னும் அந்த ஷாக்கிங்லேருந்து அவங்களால மீண்டெழ முடியல. ஆதவர்ஜினா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினார் அமைச்சர் ஆதவர்ஜினா. இந்த ஆட்சியை கலைப்பதற்கு இந்த நிமிடம் வரை முயற்சி பண்ணுறாங்க. அதே கருத்தை தான் அமைச்சர் சிடி நிர்மல்குமாரும் பதிவு பண்ணிட்டார். இந்த ஆட்சியை கலைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்க அந்த மாதிரியான முயற்சி எடுத்து வெற்றி பெற்றால் மீண்டும் தேர்தல் வருகிற பட்சத்தில் தாவேக்கா 200 தொகுதியில் ஜெயிக்கும். அப்படி யாராவது அந்த முட்டாள்தனத்தை செஞ்சாங்கன்னா அவங்க முட்டாள் தான் அது. ஏன்னா அப்பட்டமாக தெரியுது நீங்கள் செய்கிற வேலை. ஒரு ஆட்சியை கலைக்கணும், ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைக்கணுங்கிற துடிக்கிறீங்க இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் பின்னாடி போகிற இடங்களெல்லாம் அந்த ஆட்சி 2 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமா, டிசம்பரில் எலெக்ஷன் வந்துடும், நவம்பரில் தேர்தல் வந்துடும், நாங்கள் ஆட்சி இன்னும் அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனோட ஒரு படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூபர் அவர் திருநாவுக்கரசுங்கிற பேரை ஒருத்தர் அவர் கைது பண்ணுறாங்க. அவர் கைது பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவர் ஏன் கைது பண்ணார் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கிட்ட போய் நீங்கள் கட்சி தாவுங்க, கட்சி அங்கே தாவேக்கால வெளியில் வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாக அவர் எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னிடம் பேரம் பேசினாருங்க ஒரு கம்ப்ளைண்ட். அதன் அடிப்படையில் இவரை கைது பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து ஒரு 8 பேர் கைது பண்ணுறாங்க. அந்த 8 பேரில் 2 பேர் கரூரை சேர்ந்தவங்க, அவங்க 2 பேர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர் அப்படின்றாங்க. இப்போ எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு. முழு விசாரணை நமக்கு ஒரு நாள் தெரிய வரும். இப்போ தொடர் கைது இந்த 8ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. ஒரு 10 எம்எல்ஏக்களை அங்கேருந்து நகதி கொண்டு வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு இடைஞ்சலை கொடுத்து ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை செஞ்சிருக்கு. அதை இன்னைக்கு நெட்வொர்க்கை பிடிச்சிருக்கிறாங்க. அது போயிட்டே இருக்கு. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.